தாங்கள் முடிசூட்டிக் கொள்ள தடை. மன்னர் குலத்தில் பிறந்தவன் பரம்பரை ஞானமில்லாதவன் என்ன மகனும் தயாராகவில்லையா? மன்னர் குலத்தில் பிறவாதவன் பரம்பரை உரிமை இல்லாதவன் மகனம் காக்கக்கூடியவன் மகனம் தாங்கிட முடியாதா? தார் இறந்த பிறவி அமர்ந்து ஆழ்ந்த சிவாஜியை கண்டு நாட்டுக்குடைய நிலவன் என்றும் பார்த்து முழங்க மன்னவன் என்றும் ஆராய்ச்சி எடுத்த மக்களுக்கு வெற்றி பெற்றும் அதன் பாவத்தை அனுபவிப்போம் என்றிருந்த வீரர்கள் இங்கே ஒரு எடுத்த வாரெடுத்த ஒவ்வொரு முறையும் மராட்டியம் மராட்டியம் என்று இவர்களுக்கு எதிர்த்து வாங்கிவான். எங்கே பகைவர் எங்கே பகைவர் என்று தேடினேன், வாழ்ந்து சாடினேன். பகை தேடி உள்ள மட்டும் உரிமை உண்டான், முடி சூட்டிக் கொள்ள மட்டும் தடை செய்வார்களாம். அரசியலை அறியாதவனா, அரசு வித்தைகள் புரியாதவனா, எவனோ வந்தவன் சொன்ன வாய்ப்பை கேட்டு வந்து போகிறான். நோயாளி அல்ல. இதுதான் முடிவென்றால் இல்லை, எனக்கு முடிவென்றால் எவனது வெற்றியில ரத்தத்தில் திகழ்கிறதோ அவனை பார்த்து வாழ வந்த வஞ்சக கூட்டம், மக்களின் மனைவியை கொண்டே வாழும் கூட்டம் கேலி பேசுகிறதாம். அதோ புரந்தர் ஆடுவோர் ஆட்டமும் பாடுவோர் ஆட்டமும் அந்நியர் கழித்திருக்க என்னடா முடியும் என்றால் என்று என் எதிரிகள் கொக்கரிக்க இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என்று நான் வாழெடுக்க பெட்டையர் கூட்டம் கலங்க நான் கட்டி காட்டு கோட்டை இதுதான். அது ராஜகிரி. படைபலம் அதிகம், ஒற்றன் தடுத்தான் ஒரு நாள் என்னை. இடுப்படிந்தோர் எல்லாம் இல்லத்தில் இறங்கு, கோடைகள் விலக, வீரர்கள் ஏறு முன்னேறு என எக்காலமிட்டு பகைவர் தலைகளை கைவிட கொய்து நான் கட்டி காத்த தோடை இதுதான். நான் கட்டி காத்த கோட்டைகள் வேண்டுமோ, கொத்தளங்கள் வேண்டுமோ, கரையான் புற்றின் கருணாகிகளுக்கு சொந்தமோ, அழிகட்டும் கோட்டைகள் இணையட்டும் அதிர்ச்சிவர்கள். ஓ காளி பவானி, தர்மம் ஜெயிக்கட்டும், அதர்மம் ஒழியட்டும், சமாதானம் ஒழியட்டும், தர்மம் வெல்லட்டும், சமதர்மம் போகட்டும். சத்திரபதி சிவாஜி ஒரு நாள் முடிசூட்டிக் கொள்வார். சமத்துவம் வளரும். வாழ்க வளர்க. வணக்கம். தங்களுக்கு